சுத்திட்டு இருக்கானுங்க. நீ அப்ப கூட பண்ண மாட்டியா? புரிஞ்சுக்கவே மாட்டீங்கண்ணே. ஹலோ ஜாலி டெக்கிஸ் மக்களே, நேற்று பாரு பண்ண சம்பவம் இருக்கே, சம்பவம் அப்படிப்பட்ட சம்பவம். இந்த சம்பவத்தினால எல்லாத்தோட முகத்திரையும் கிழிஞ்சு தொங்குது. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி சரி வகுந்து விடுவேன், சரிங்க எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். ஸோ அதனால இனிமே வர்ற எபிசோட்லாம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் போகும்னு நினைக்கிறேன். இனிமே இந்த சீசன் சூடு பிடிக்க போகுது. அதை விட வர என்ன ஒன்று எனக்கு, அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். அங்கன மாடு கத்துது, ஏ சிவகாமி மாட்டு தண்ணியில காட்ட மாட்டியா? நீங்க இப்ப சவுண்ட் விட்டீங்க, சப்போர்ட்டிங் தான். அதுக்கப்புறம் கடுப்பாயிட்டு பாரு வந்து வெளியே உட்காந்தான். சமாதானப்படுத்த திவாகர் வந்து பேசிட்டு இருந்தான். அப்போ வந்து அவங்களுக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம் வந்துச்சு. என்ன வாக்குவாதம்னா, யாரெல்லாம் செலக்ட் பண்றோம், யாருக்கெல்லாம் வந்து நாமினேஷன் பாஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரம்யாவும் சேர்ந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ரம்யா கொடுக்கலான்னு பிளான் போட்டாங்க. ஆனா திரும்ப கடைசியில நீ ஒரு ஆளை செலக்ட் பண்ணு, நான் ஒரு ஆளை செலக்ட் பண்றேன் அப்படின்னு திவாகர் திரும்ப வந்தான். ஸோ அம்மா கடுப்பான பாரு வந்து ஓரமா போயிட்டு தலைவனை அடின்னு அடிக்கிறான். அது மட்டும் இல்லாம வந்து உட்கார்ந்த திவாகரையும் போட்டு மிதின்னு மிதிக்கிறான். புரிஞ்சுக்கவே மாட்டீங்கண்ணே. ஸோ இங்கே வெளியே என்ன சண்டைனா, செம்ம சண்டை போட்டுட்டு இருந்தனால செம்ம கடுப்பாயிட்ட திவாகர் வந்து ஸ்டாப் ரெஸ்ட், ஐ நீட் ரெஸ்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல செம்ம கடுப்பானா. உடனே வினோத் வந்து ஐயோ, உன்னை என்னைக்கு சந்திச்சனோ அன்னைக்கே பாதி உசுறு போச்சு. உடனே கடுப்பான திவாகர் வந்து வினோத் கலாச்சதுனால வினோத்தோட எல்லா பாட்டிலையும் கீழே ஊற்றி எதுவுமே கிடையாது, எல்லாமே ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி அங்கே சண்டை போட்டுட்டான். இதை பார்த்த பாரு வந்து செம்ம கடுப்பாயிட்டான். நான் செலக்ட் பண்ணது எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி திவாகருக்கு சண்டை போட்டுட்டு தனியா போய் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டா. அதுவும் ஒரு மாதிரி சந்திரமுகி படத்துல ஜோதிகா இருக்கிற மாதிரி முடியெல்லாம் விரிச்சு போட்டு பேய் மாதிரி உட்காந்துருக்கா. இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை விட மாட்டேன்டா. இப்போ இல்லை, எப்பவுமே உன்னால என்ன ஒன்றும் பண்ண முடியாது.